97 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் கையெழுத்தானது. 1,00,000 கோடி தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் சென்னையில் இன்று வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. தமிழகத்தில் நடந்து முடிந்த 17வது சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று தவிக ஆட்சி அமைத்துள்ளது. கடந்த மே 10ஆம் தேதி தமிழகத்தின் 12வது முதல் அமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். அரசு நடைமுறையில் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்து வரும் தவிக அரசு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் அதிக கவனம் செலுத்தி வருகிறது. ஆட்சி பொறுப்பேற்று இன்றுடன் 96 நாட்கள் நிறைவடையும் நிலையில் வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் இன்று நடந்தது. கிண்டியில் உள்ள ஐடிசி கிராண்ட் சோழா நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்ற மாநாட்டிற்கு முதலமைச்சர் விஜய் தலைமை தாங்கினார். இந்த மாநாட்டில் 97 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இதன் மூலம் தமிழ்நாட்டிற்கு 67,452 கோடி தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட உள்ளன. 1,06,998 பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக இருக்கின்றன. ஏற்கனவே கடந்த 3 மாதங்களில் போடப்பட்ட தொழில் முதலீடுகளையும் சேர்த்து தவிக அரசு பதவியேற்ற 100 நாட்களில் 104 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன. இதன் மூலம் 1,02,514 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்படும். 1,21,788 பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளன.